நம்ம அக்காவை மறுபடியும் சரணன் மாமா கூட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு தப்புமே பண்ணாத அந்த பாண்டியன் வீட்டாளங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம அம்மா அப்பா ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கறத உணர சுடர் வந்துட்டு கரெக்டா ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்லி இந்த பாக்கியத்தோட திட்டத்துக்கு இப்ப சுடரே ஒரு முடிவு கட்டிடுறாங்க. அப்படிதான் கடையில வேலையை முடிச்சுட்டு சரணன் வந்துட்டு வீட்டுக்கு போறப்ப கதிர் பழனியும் கூப்பிட்டுக்கிட்டு கதிரோட டிராவல்ஸுக்கே போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு போகாம அங்கேயே உட்காந்துருக்கிற சரணன் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் குடிக்கவுமே ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் சரணன் குடிக்கிறதெல்லாம் பார்க்கவுமே பழனிக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது. நீ ரொம்பவே தப்பு பண்ற சரணா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதுக்கு அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும், நீ இப்ப பண்றதாண்டா தப்பா இருக்கு அப்படி சொல்லி பழனி வந்து சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உண்மை கொஞ்சம் தான் மாமா, உங்களுக்கு எல்லாம் தெரியாத உண்மை நிறையவே இருக்கு. தங்கமேல எதுக்கு எடுத்தாலுமே வீட்டுல வந்து பொறாமையா தான் பாக்கும். அப்பா நமக்கு சொந்தமா இருந்த அந்த இடத்த வித்தாருல, இடத்த வித்து செந்திலுக்கும் கதிர்க்கும் வந்து காசு கொடுத்தாருல, அப்ப உங்களுக்கான பங்கு எங்க போயிருச்சு? நீங்க அதை கேட்டு வாங்க மாட்டீங்களா? நீங்களும் வாங்க மாட்டீங்க, என்னையும் கேட்க விட மாட்டீங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் உங்களை அடிமை மாதிரி தான் வச்சிருக்காங்க. உங்களுக்குன்னு உங்க அப்பா அம்மா எதுவுமே செய்யவே இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு வீட்டுல இருந்த ஒவ்வொரு நாளுமே தங்கமேல என்ன குத்தி காமிக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். போதாத குறைக்கு டெய்லியுமே அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படி என்ன ஏமாத்தலாம், எப்படி என்ன கஷ்டப்படுத்தலாம் அப்படி சொல்லி தான் டெய்லியுமே பேசிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாள் அந்த கஷ்டத்தெல்லாம் எனக்குள்ளேயே போட்டு வச்சிருந்தேன் மாமா. இதெல்லாம் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. வீட்டுக்கு தெரிய வந்த கொஞ்சம் உண்மைக்கே இப்படி எல்லாம் மனசு உடைஞ்சு போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நிலைமையெல்லாம் தெரிய வந்தா அவங்க இன்னுமே கஷ்டப்படுவாங்கல்ல. அதனாலதான் மாமா இந்த உண்மையில வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம இத்தனை நாள் என் மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருந்தேன். போதும் மாமா, இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேல் நான் தங்கமேல் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சரணன் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சரணன் புலம்புறத பார்த்து இங்க பழனி கதை ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும், தேவையில்லாம பேசாம அமைதியாரு அப்படி சொல்லிட்டு கதிர் பழனி ரெண்டு பேருமே மறுபடியும் சரணன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயுமே கதிர் வீட்டுக்கு வராதனால ராஜி வந்து கதிருக்கு போன் பண்றாங்க. ராஜி கிட்ட போன் பேசுறான்னு சொல்லி கதிர்மே அங்க இருந்து எந்திரிச்சு போனதும் அப்பதான் சரணன் வந்து இன்னொரு உண்மையை பழனி கிட்ட சொல்றாரு. ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட எந்த ஒரு உண்மையுமே மறைச்சது இல்ல மாமா, இந்த கடை விஷயத்துல உன் மேல தேவையில்லாம நான் சந்தேகப்பட்டேன், அதை நான் பண்ண பெரிய தப்பு. கண்டிப்பா கடை ஆரம்பிச்சதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமே இருக்காது, உங்க அன்னைக்கு தான் திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க, இதை நான் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்காம விட்டேன் மாமா, உங்க மேல கோவப்பட்டதுக்கு எனக்கு மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்கிற சரணன் வந்துட்டு உங்ககிட்ட நான் இன்னொரு உண்மையுமே மறைச்சிட்டேன் மாமா, இந்த உண்மை வீட்டுல இருக்க வேற யாருக்குமே தெரியாது, நான் காலையிலே போய் அட்வொகேட்டை பார்த்து தங்கமேலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அப்படி சொல்லி இங்க சரணன் சொன்னதும் பழனி வந்து ரொம்பவே சாக்காயிடுறாரு. இவ்வளவு நேரமா சரணன் குடிச்சிட்டு ஏதோ உளறி இருக்கான்னு பார்த்தா இப்போ உண்மையிலே இதெல்லாம் பண்ணிருப்பான் போல. ஏன்டா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த? உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல, ஏன் யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படி சொல்லி பழனி வந்து சரணன் கூட சண்டை போடுறாரு. இந்த தங்கமேல் பத்தின உண்மையை சொல்லி வீட்டுல காயப்பட்டது போதுமாமா, போதாத குறைக்கு அந்த தங்கமேல் வீட்டாளுங்க ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியுமே நம்ம அம்மா அப்பாவெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்னோட முடிவு என்னங்கறத அவங்க கிட்ட சொல்லி அவங்கள மறுபடியும் காயப்படுத்துறதுக்கு நான் விரும்பல மாமா. அதனாலதான் இந்த டிவோர்ஸ் விஷயத்துல அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம நானும் முடிவு எடுத்துட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு மாமா, இனிமேல் நானும் தங்கமேலும் சேர மாட்டோம், இதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை நான் ஆசைப்பட்டபடி சந்தோஷமா இருக்க போது, இனிமேல் நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படி சொல்லி சரணன் பேசிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட ரொம்பவே நேர்மையா நம்ம யார்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல மாட்டோங்கிற காரணத்துக்காக தான் சரணன் நம்ம கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கான். வேற வழியில நம்மளும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பழனிமே வந்து இந்த விஷயத்தை சொல்லாம முடிமலைச்சாரு. இங்க சரணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியாம கதிர் வந்து வேலையெல்லாம் முடிச்சதுமே சரணனை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. கதிர் சரணன் ரெண்டு பேருமே குடிச்சிட்டு வந்ததை பாண்டியன் நோட் பண்ணிடுறாரு. சரணனோட நிலைமையை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படுற பாண்டியன் வந்துட்டு இதுக்கு எல்லா காரணம் இந்த தங்கமேலும் தங்கமேலோட குடும்பம் தான். இந்த தங்கமேல் சொன்ன பையால என் பையன் இந்த நிலைமைக்கு ஆயிட்டான், இதுக்கு மேலே சரணன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது, அதுக்காக சரணன் சொன்ன மாதிரி சரணன் தங்கமேல பிரிச்சிடவும் முடியாது, தங்கமேல ஏதோ புரிஞ்சுக்காம அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டு இத்தனை நாளா போய் சொல்லிருச்சு, தங்கமேல நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்க கூடாது, காலையில எந்திரிச்சதுமே சரணன் கூப்பிட்டு பேசலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ற பாண்டியன் வந்துட்டு காலையில கடைக்கு சரணன் வந்ததுமே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படா போய் தங்கமேல கூப்பிட்டு வர போற அப்படி சொல்லி பாண்டியன் கேட்டதுமே இங்க சரணன் சாக்காயிடுறாரு. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் போய் எதுக்கு தங்கமேல கூப்பிட்டு வரணும், அதான் அவங்க கிட்ட என் முடிவு ஏற்கனவே சொல்லிட்டேன்லப்பா, இனிமேல் நானும் தங்கமேல ஒண்ணு சேர போறது கிடையாது, நான் தான் அப்பயே சொல்லிட்டேன் எனக்கு தங்கமேல டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு, அப்புறம் இப்ப திடீர்னு இப்படி மாத்தி பேசுறீங்க அப்படி சொல்லி சரணன் கேட்கிறாரு. இங்க சரணன் வந்து டிவோர்ஸ் வாங்குறதுல பிடிவாதமா இருக்காரு அப்படிங்கிறது தெரியுமே இங்க பாண்டியனுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆக ஆரம்பிக்குது. ஏன்டா அன்னைக்கு நீ ஏதோ ஒரு கோவத்துல தான் பேசுறேன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா உண்மையிலே டிவோர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருக்க, தங்கமேல ஏதோ அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு இத்தனை நாளா ஒரு போய் சொல்லிருச்சு, பாவம் அந்த பிள்ளையுமே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், தங்கமேல பாக்குறப்ப அது தப்பெல்லாம் உணர்ந்த மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பா இதுக்கப்புறம் தங்கமேல எந்த ஒரு தப்புமே பண்ணாதரா, ஒழுங்கா போய் தங்கமேல கூப்பிட்டு வர வழியை பாரு அப்படி சொல்லி இங்க பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் சரணன் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற உண்மையை பாண்டியன் சொல்லிடுறாரு. இதுக்கு மேல நானே நினைச்சாலும் தங்கமேல திரும்ப அந்த வீட்டுக்கு வராதுப்பா, நான் நேத்தே தங்கமேல டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டேன் அப்படி சொல்லி சரணன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. சரி நம்ம பையன் ஒரு கோவத்துல தான் அப்படி வார்த்தையை விட்டுருப்பான், மறுபடியும் தங்கமேல் கூட சேர்ந்துருவான்னு பார்த்தா இவ ஏன்னா நம்ம கிட்டே சொல்லாம டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டான் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே சாக்காயிடுறாரு. யாரை கேட்டுட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்த, நான் தான் உன்னை கொஞ்ச நாள் பொறுமையா இருன்னு சொன்னேன்ல, எங்க கிட்ட கேட்காம நீ ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி பாண்டியன் வந்து சரணன் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சரணன் டிவோர்ஸ் நோட்டீஸ்மே வந்து தங்கமேல் வீட்டுக்கு வந்துருது. டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்ததுமே தங்கமேல் ஆடி போய் உட்காந்துறாங்க. என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா, இதனாலதான் இந்த பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், இனிமேல் நான் என்ன நினைச்சாலும் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக முடியாது, சரணன் மாமா கூட சேர முடியாது, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லி தங்கமேல் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, கண்டிப்பா இது மாப்பிளையோட முடிவா மட்டும் இருக்காது, இந்த ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளும் சேர்ந்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி ஆகணும், இந்த பாக்கியம் யாருங்கிறது இனிமேல் தான் அவங்க பார்க்க போறாங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு பாக்கியம் வந்து ஸ்டேஷன் கிளம்புறாங்க. அப்ப கூட தங்கமேல் வந்து பாக்கியத்துக்கிட்ட இதுக்கு மேல நம்ம ஸ்டேஷனுக்கு போய் என்னமா பண்ண போறோம், அவருக்கு தான் என் கூட வாழ பிடிக்கலங்கிற முடிவு எடுத்து தானே இப்படி பண்ணிருக்காரு, மறுபடியும் சண்டை போட்டு நான் அவர் கூட சேரணுமா, அதெல்லாம் தேவையில்லாம அவரா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படி சொல்லி தங்கமேல் சொல்லி பாக்குறாங்க. இப்படி நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு வீட்டுல உட்காரக்கு தான் நான் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேனா, அப்படிலாம் உங்க ரெண்டு பேத்தையும் விட்டுற முடியாது, என்ன நடந்தாலும் அதுதான் உன்னோட குடும்பம், நீ அங்கதான் வாழணும், இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிறேன் வா அப்படி சொல்லிட்டு தங்கமேல வலுக்கட்டாயமா கூப்பிட்டு பாக்கியம் வந்து
போலீஸும் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுமே உண்மையிலே என்ன நடந்துங்கிற ஒட்டுமொத்த உண்மையுமே மறைச்சிட்டு எல்லா தப்புமே இந்த பாண்டியன் வீட்டாளர் தான் பண்ணிருக்காங்க. நகை பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு நாங்க கொடுத்த நகை பணம் எல்லாம் பத்தாம இன்னும் கொஞ்சம் நகை பணம் வாங்கிட்டு சொல்லி என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க. இந்த பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்தா என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இல்லாத பொல்லாத பொய் எல்லாம் சொல்லி பாண்டியன் வீட்டுல இருக்கிற அரசு பேர் முதற்கொண்டு எல்லா பேரையுமே சேர்த்து பாக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற சுடருக்கே வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. நீ பண்றது ரொம்பவே பெரிய தப்புமா, அவங்க அப்படி என்னமா நமக்கு துரோகம் பண்ணாங்க, நகை பத்தியோ பணம் பத்தியோ அவங்க இது வரைக்கும் நம்ம கிட்ட கேட்டதே கிடையாது. தங்கமேலக்கா சொன்ன பொய்யனால தானே அவங்க வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருக்காங்க. அப்படி இல்லைன்னா தங்கமேலக்காவை ஏன் அவங்க அனுப்பியிருக்க போறாங்க? இந்த உண்மையெல்லாம் மறைச்சு ஏமா இப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? அரசியலாம் பாவம் என்ன தப்பு பண்ணுச்சு அது மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லமா அப்படி சொல்லிட்டு இங்க சுட சொல்லி பாக்குறாங்க. உங்க அக்கா வாழ்க்கை நல்லா இருக்குன்னா இது ஒண்ணுதான் ஒரே வழி. இதை விட்டனா மறுபடியும் உங்க அக்கா வந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்ப முடியாது. அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு அப்படி சொல்லிட்டு பாக்கியம் பாண்டி வீட்டுல இருக்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியனோட வீட்டுக்கு போற போலீஸ்காரங்களுமே வந்து என்கொயரிக்காக எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுறாங்க. நம்ம அப்படி இந்த தங்கமேல என்ன குடும்பம் பண்ணோம், இத்தனை நாள் அந்த தங்கமேல அவங்க குடும்பம் தானே நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய நம்ம வீட்டை விட்டு வெளியே வரட்டான். கடைசியில் இப்படி பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு அப்படி சொல்லி கோமதிக்கே தங்கமேல் மேல பயங்கரமான கோவம் வருது. நம்ம பொண்ணு அரசியல என்ன தப்பு பண்ணுச்சு, அது மேல ஏன் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாலுமே தங்கமேல் குடும்பத்து மேல பயங்கர கோவத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கிற பிரச்சனை ராஜிமே வந்து மீனாக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிற மீனாவுமே வந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போய் தங்கமேலோட நகையெல்லாம் எடுத்துட்டு அவங்களுமே ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கு மேல நம்ம உண்மையை மறைக்க வேண்டாம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா இந்த ஒரே வழி தான் இருக்கு, நகைப்பத்திரம் உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு மீனா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க. அப்ப மீனாக்கு முன்னாடியே முந்திக்கிற சுடர் வந்து எங்க அம்மா அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எந்த ஒரு உண்மையுமே கிடையாது, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல எங்க அக்காக்கே சுத்தமா விருப்பம் கிடையாது, எங்க அக்காவை கட்டாயப்படுத்தி தான் இந்த கம்ப்ளைண்டை கொடுக்க வச்சிருக்காங்க, நகை பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க எங்க அக்காவை வீட்டை விட்டு வெளியே வரட்டல, எங்க அக்கா நிறைய போய் சொல்லி வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்பதான் உண்மையெல்லாம் தெரிய வந்து அதனாலதான் அவங்க கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வரட்டி இருக்காங்க. சொல்ல போனா எங்க அக்கா கிட்ட இருக்கிறதெல்லாம் தங்க நகையே இல்ல கவரிங் நகை தான், அவங்க இப்ப கழுத்துல போட்டுக்கிறது கூட கவரிங் நகை தான் பாருங்க அப்படி சொல்லிட்டு நகைப்பத்திரம் உண்மையை மீனாக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இப்ப சுடரே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க. எங்க அக்காக்கு போட்டுக்கிறது தங்க நகையா கவரிங் நகையாங்கிறது கூட அவங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏன் எங்க அக்கா வீட்டை விட்டு வெளியே வரட்ட போறாங்க? அந்த குடும்பத்து மேல எந்த தப்புமே இல்ல, எங்க அம்மா அப்பா தான் எங்க அக்காக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இவங்கனாலதான் எங்க அக்காவோட வாழ்க்கை போயிருச்சு அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி சுடரே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. எந்த ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி தங்கமேல் குடும்பம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ இப்ப அந்த நகை பத்தின ஒட்டுமொத்த உண்மையுமே சுடரே வந்து இன்ஸ்பெக்டர் சொன்னதால இப்ப எல்லா பிரச்சனையுமே அப்படியே தங்கமேல் குடும்பத்து மேல திரும்ப ஆரம்பிக்குது. உங்களோட பொண்ணே எல்லா உண்மையுமே சொல்லிருச்சு. இப்ப அந்த பாண்டியன் வீட்டாளங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்க உங்க மேல தான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும், நீங்க தான் ஏமாத்தி உங்க பொண்ணுக்கு அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அது போ அவங்க மேல பொய்யா வேற கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, நாங்க உங்களை தான் என்கொயரி பண்ணணும் அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாத பொய்ய சொல்லி பாண்டியன் வீட்டை பழி வாங்குறத நினைச்சுக்கிட்டு இப்போ ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே போலீஸ் கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது பாக்குறக்கே நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.